Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம வெயில் காலத்துக்கு தகுந்த ஒரு பாரம்பரிய உணவு ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடியது ரொம்ப ஹெல்தியானதும் கூட மோர்கழி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு மோர் எடுத்துக்கலாம். தயிரா சேர்க்க கூடாது ஏன்னா அந்த ஆடை அதெல்லாம் இருக்கும் தயிர்ல. சோ மிக்ஸில வந்து நீங்க லைட்டா வந்து இல்லனா ஒரு பிளெண்டர்ல வந்து mix பண்ணிட்டு மோரா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தத்துல 4 கப் அளவுக்கு தண்ணியான மோர் சேர்க்கணும் அவ்வளவுதான். 5 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இது கூட சேர்த்துலாம். இத கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்க கூடாது. கட்டி விழாது, mix பண்றது ஈஸி தான். இப்போ நல்லா தண்ணியா இருக்கு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் கனமான அகலமான வாணல் எடுத்துக்கோங்க. அதில் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லெண்ணெய்க்கு பதில் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் மோர் மிளகா சேர்க்குறேன். உங்ககிட்ட மோர் மிளகா இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகா சேர்த்துக்கலாம். இந்த மோர் களியில் வந்து நம்ம இந்த மிளகா சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரண மிளகா சேர்த்துக்கோங்க. இதை கிண்டுறதுக்கு வந்து ஒரு மரக்கரண்டி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த அரிசி மாவையும் மோரையும் இது கூட சேர்க்க போகிறோம். நீங்கள் இது கூட சேர்க்கும் போது நல்லா கரைச்சிக்கோங்க. ஏன்னா அரிசி மாவுலாம் அடியில் போய் தங்கியிருக்கும். ஸோ நல்லா கரைச்சிட்டு நீங்கள் இந்த வாணலில் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஏன்னா அடியில் போய் அரிசி மாவு தங்கிட்டே இருக்கும், மேலே தண்ணியாக இருக்கும். ஸோ இது மாதிரி கிளறி விக்கிட்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் ரெண்டுத்தில் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது வெந்துருச்சு அப்படி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி திருப்பி போடும் போது அந்த வாணலில் அடிப்பக்கம் ஒட்டாமல் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து வெந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு தண்ணியில் நனைச்சிட்டு அந்த களி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. அப்படி இருந்துச்சுனாலும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை செய்யறதுக்கு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆகும் மொத்தமாக. பட் ரொம்பவே ஹெல்த்தியானது. சூடாக இருக்கும் போது நீங்கள் இது மாதிரி அடியில் எண்ணெய் தடவிட்டு சும்மா நான் ஷேப் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கையில் எண்ணெய் தடவிட்டு அப்படி இல்லைன்னா தண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி தான் வைப்பாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாரம்பரிய உணவு. இதெல்லாம் நம்ம அதிகமாக செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே போகிறோம். இப்படியெல்லாம் நம்மளுடைய உணவு இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயும் நம்மளுடைய பாரம்பரியம் மறக்காமல் நம்ம குழந்தைகள் வளரும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதை காலையில் சாப்பாட்டுக்கு பதில் கூட இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு உடம்புல இருக்க சூட்டை தணிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நன்றி.